ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜோதி உலகம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான மண் சட்டியில் வந்துட்டு மீன் குழம்பு தான் வந்துட்டு செய்ய போகிறோம். சூப்பரான ஒரு சண்டே ஸ்பெஷல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் குழம்பு. இது அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய வெங்காயம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துங்க. பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதை அரைச்சிட்டு வந்துட்டு 4 தக்காளி வந்துட்டு இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். மண் சட்டியில் செய்யும்போது மீன் குழம்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. சங்கரா மீன் பாருங்கள், மேலே அந்த செதில்லாம் எடுத்துகிட்டு தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இப்போது தண்ணி இல்லாமல் வந்து சுத்தமாக எடுத்து வச்சுக்கணும். சட்டி வந்து நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் மீன் குழம்பு கொஞ்சம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஊற்றின்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் பூண்டு தக்காளி, அதை சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்துட்டு கல் உப்பு, தேவையான அளவுக்கு வந்து உப்பு. நீங்கள் சால்ட்டு போடுவீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். அப்புறம் புளி நம்ம ஊற வச்சுச்சுன்னா அதை வந்து கரைச்சி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா இது மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து நல்லா சுண்டை வரும்போது தான் நம்ம மீன் போடணும். இதனுடைய பச்சை வாசனைலாம் போகணும். இப்போது நல்லா மூடி வச்சிடலாம். அது பாட்டு கொதிக்கிட்டோம். இப்போ ஒரு பக்கம் வந்து ரசமும் சாதமும் வந்துட்டு செஞ்சிடலாம். நம்ம அப்படியே எப்படி நம்ம வந்துட்டு சாதம் ரசம் அப்படியே ஒரு 45 மினிட்ஸில் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு தேவையான சமையல் வந்து எப்படி முடிக்கலான்றது இந்த வீடியோவில் வந்து நான் காட்டியிருப்பேன். நான் இது 3 அடுப்புன்றதுனால டக்குன்னு செஞ்சிடலாம். அது பாருங்கள், மீன் குழம்பு வந்து கொச்சிட்ருக்கு. ஒரு பக்கம் வந்து ரசத்துக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரசத்துக்கு எப்பவுமே வந்து பொடி அரைச்சி வச்சுருப்பேன். பொடி காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கு மசாலா தான் அரைச்சேன் இன்றைக்கி. உப்பு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு அதுக்கு வந்து தாளிச்சிடலாம். கடுகு போட்டு இந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதில் வந்து ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரசம் வந்து ரெடி ஆகிடும். சாதம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் குக்கர் சாதம் வந்து சாப்பிட மாட்டோம். அதனால் வந்துட்டு டெய்லி வடிக்கிறது சாதம் தான். அதனால் குண்டாவில் வந்து தண்ணி வச்சுருந்தேன். தண்ணி காஞ்சோடனே அரிசி வந்து போட்டாச்சு. குக்கர் சாதம் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கிறதில்ல. ரசம் பாருங்கள், ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்துக்கு வந்து கிண்ணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரசம் சாதம் எல்லாமே வந்து முடிச்சிடும் நம்மளுக்கு சமையல்லே வந்துட்டு. ரசம் வந்து முடிஞ்சிச்சு. மீன் குழம்பு பாருங்கள் நல்லா கொச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து மீன் போடணும். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டுடலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உப்பு வந்து பார்த்துக்கணும். இப்போது சாதமும் வந்து மேலுக்கு வந்துடுச்சு. நல்லா பாருங்கள் உப்பு வந்து பார்த்துக்கணும். ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டு வந்து கலக்க முடியாது. மீன்லாம் உடஞ்சிரும், முள்ளெல்லாம் வெளியே வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துங்க கரெக்டாக இருக்குதுன்னு. பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம வந்து மீன் வந்து போட்டுடலாம். இப்போ அது நல்லா பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு. மீன் 6 பீஸ் என்னவோ இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சேர்த்துட்றேன். இப்போது ஜஸ்ட்டு இதை மீன் வந்து சேர்த்துட்டு நம்ம 5 நிமிஷம் வந்துட்டு மூடி வச்சுருந்தோம்னாவே மீன் வந்து டக்குன்னு வந்து வெந்துட்டோம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கூட மீனில் இருக்கிற முள் இதெல்லாம் வெளியே வந்து அப்புறம் நம்மளால் குழம்பு வந்து சாப்பிடவே முடியாது. பாருங்கள் எல்லாமே வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணி விட்டுட்டு இது மூடியும் வைக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டாலும் ஓகே தான். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வைக்கிறேன். ஏன்னா அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புது. இப்போ சாதம் வந்து வெந்துச்சு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு குண்டா வச்சு நான் வந்து வடிச்சிடுறேன். பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் கரண்டி வந்து டக்குன்னு விட்டு நம்ம மாமலாக இருக்கிற குழம்பு வந்து கிளற மாதிரிலாம் கிளற முடியாது. அது வெந்துட்டுருக்கான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இருங்க கொஞ்சம். பாருங்கள் சூப்பராக வந்து வெந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான், மீன் குழம்பு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். இது அப்படியே நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம சாப்பிட்டோம்னாக்கா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அருமையாக இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்க, குழம்பு, சாதம், ரசம். ஆறே 6 பீஸ் இருந்ததுனால ஃப்ரை கூட பண்ண முடியல, அதனால் வெறும் குழம்பு மட்டும் வச்சு விட்டுட்டேன் நான். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு. அட்டகாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு கூட. அது கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.